வணக்கம் ட்ரேடர்ஸ். பிடிடியோட செப்டம்பர் மந்த் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுடைய ஸ்லாட்ஸ்லாம் இப்போ ஓப்பனில் இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரேடிங்கை எஸ்எம்சி கான்செப்ட் மூலமாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ். $90 மேலே போன பிரண்ட் க்ரூட் ஆயிலுங்க அண்ட் 50 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் காமிக்கும் கிஃப்ட் நிஃப்டி. இன்றைக்கி மார்க்கெட் அவ்வளோதானா இல்லை நேற்று அடுத்த லிக்விடிட்டி ஸ்வீப்பால் இன்றைக்கி மார்க்கெட் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ட் பிட்காயினில் வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% பேரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் 0.5% பேரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.16% பேரிஷாக முடிஞ்சிருக்கு. 3 இண்டெக்ஸுமே பேரிஷாக தாங்க முடிஞ்சிருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் பிரச்சனை தான். ஸோ இவங்க வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்ல ரேலியை கொடுத்துருக்கனால சின்ன ஒரு கன்சாலேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நல்லா மேலே போகணும் இல்லைங்களா? அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூங்க அப்படி வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கும் மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஆல் டைம் ஹை தான். இங்கே போகாமல் ஒரு சின்ன பாசல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான் இஷ்யூ தான். ஸோ அந்த ஈரான் இஷ்யூவில் நேற்று நடந்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரெஸ்ஸிலிருந்து. இப்போ வந்து ஈரான் வந்து வெள்ளைக்கொடி வேந்தனாக மாதிரி எங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடணும், இல்லைனா அவ்வளோதான் பார்த்துக்குங்க, நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதை தாண்டி சப்போஸ் இந்த சைட்டா வர்மூஸ் இஷ்யூவில் வந்து நாங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நடுவாப்பில் இந்த ஓமன் ஒருத்தன் வந்தான், ஓமனையே போட்டு பொழந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஓமன் வந்து அமெரிக்காவோட நட்பு நாடுங்க, அவனை போட்டு எதுக்கு அடிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. போன டைமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சைட்டா வர்மூஸ் பிரச்சனையில் ஓமனும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. அதை யூஎஸ் ஏற்றுக்கவே இல்லை. இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்குது. இதனால் வந்து எங்கனானே நான் அடிப்பண்டா, என் தம்பியவே நான் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து ஈரானை மட்டும் இல்லை, இதுக்கு நடுவில் யார் வந்தால் எல்லாத்தையுமே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா துருக்கியோட பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன்ஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும், போருக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போன டைம் கூட சவுதி அரேபியாவுடைய இளவரசர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தானே ட்ரம்ப் உலக போகிற அளவுக்கு வந்து ஒரு அட்டாக்கை வந்து தள்ளி வச்சிட்டாரு. ஆயுதம் இல்லாமலாம் தள்ளி வைக்கலையா? இப்போ துருக்கியோட பிரசிடென்ட் கேட்டதுக்கு எதிராக இவர் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அண்ட் ஈரான் தரப்புலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் வந்து எங்களுக்கு சரண்டர் ஆகிடும், யூஎஸ் வந்து தோல்வி ஒத்துக்கணும், சைட்டா வர்மூஸை எங்களுக்கு கொடுத்துட்றோம், இல்லைனா இந்த போர் தொடரும், நாங்கள் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ்லேருந்து அஃபென்சிவ் ஸ்டாங்ஸுக்கு மாற்றி வந்து அக்ரெசிவ் அட்டாக் பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு டெவலப்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. அப்போது இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை, ரெண்டாவது பெருசாக எஸ்கலேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்குது. அண்ட் அதை தாண்டி இங்கே பாருங்கள், ட்ரம்ப் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங்க அது வந்து 33% அளவுக்கு தான் இருக்காமல், இதுக்கு முன்னாடி 50% தான் இருந்துச்சுங்க. அது லோயஸ்ட் பாயிண்ட் அவரோட பிரசிடென்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா. அதாவது இந்த ஈரான் பிரச்சனையில் அது இஷ்யூவை வந்து ட்ரம்ப் ஒழுங்காக கையாளலை அப்படின்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது வந்து எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்தப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அவருக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. அதை திசை திருப்ப தான் ஈரான் மேலே அட்டாக்கே பண்ணார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக இருக்குது. ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் இந்த போரை ஒழுங்காக முடிக்கலை, இது ஜவ்வாட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது. இதனால் எந்த பயனும் யூஎஸுக்கும் இல்லை, உலகத்துக்கும் இல்லை. இவர் வந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் இவர் ஆட்சி எங்களுக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அவருக்கு நெகட்டிவ். இதை திசை திருப்பும் விதமாக ட்ரம்ப் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு குளோபல் லெவலில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. யாரு கண்டா ஈரானுடைய போர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஈரான் கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு வந்து நியூக்ளியர் வெப்பனை கிரியேட் பண்ண முடியாதான். இப்படி ஒரு நியூஸ் கூட பார்த்தனே காலைல, நான் எங்கேயோ பார்த்தனே. அவங்களால வந்து இப்போ நாங்கள் பண்ணின அட்டாக்குக்கே வந்து அவங்களால வந்து இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம்லாம் வந்து அந்த வெப்பன்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியாது, அதனால் போகிற தள்ளி போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நான் இப்போ அடுத்து கிரீன்லாந்தை பிடிக்க போகிறேன்னு அப்படியே ஒரு அந்தர் பெல்ட் அடித்து அந்த பக்கம் சைடு போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சும் ஈரானுடைய ஒரு அக்ரெசிவ் ஸ்டான்ஸும் ஜியோ பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியஸான விஷயத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அதன் காரணமாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எகிரிக்கிட்டு இருக்கிறான். நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தது தான், டெய்லி டைம் ஃப்ரேமில் எல்லா டெக்னிக்கல்ஸுமே அவன் மேலே போகிறதுக்கு எல்லா சான்ஸையும் கொடுத்துட்டான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். WTI வந்து 84க்கு மேலே போயிடுச்சு, பிரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 91க்கு மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து பிரெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுங்கிறதுனால இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேப்பப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு, க்ரூட் ஓப்பன் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள், நேற்று நடந்த விஷயங்கள். இப்போ நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில நியூஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஜாப்லெஸ் ரேட்டுங்க, இது வந்து 4 மந்த் லோவாக்கு போயிருக்காமா, 5.1% தான் போயிருக்காமா.
ஒருவேளை இவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களாம் கூட வேலையில் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க தெரியல, இவ்வளோ கம்மியான நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சம்பளம் வருது இல்லைங்களா. அதனால் இது வந்து எக்கனாமிக்கலாக பாசிட்டிவான விஷயம். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கெலாம், அதாவது இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கெலாம் நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. ஆனால் இவங்க கொடுத்த டேட்டா உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து எக்கனாமிக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த E20 இஷ்யூங்க. இந்தியாவுடைய வந்து ஒரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்கிறாருன்னா, E20ங்கிறது கொஞ்சம் அதிகம், அதுக்கு பதிலாக E10 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம், E20 ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம், இதனால் நிறைய பிரச்சனைகள் வருமாட்டிருக்கு, நீங்கள் இதை வந்துட்டீங்க உடனடியாக கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவருடைய பேச்சை கவர்மெண்ட் கேட்குமான்னு தெரில. ஆல்ரெடி இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கன்சர்ன்ஸ் வந்திருக்கு. இந்த சமயத்தில் கேட்டு நடந்தால் நல்லதே, பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்டு இந்தியன் பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாக்கிலே குங்குமப்பூ அப்படின்னு நிறைய ஆட்ஸ் எல்லாம் வராங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் அந்த ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் வரக்கூடாது, அதெல்லாம் வந்து பேண்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபுட் சேஃப்டி இஷ்யூ விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஏகப்பட்ட விஷயங்கள் ரைட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை விட்டு இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இல்லை, ஆனால் FMCG செக்டர் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. மகாராஷ்டிராவில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நியூஸை வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா FMCG கீழேயும் விழுந்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா FMCG ரிலேட்டடாங்க இந்த காரிஃப் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த மழைக்கால பயிர்கள் அப்படிங்கிற மாதிரி ரைஸு, சாய்பீனு, வீட் இந்த மாதிரிலாம் வந்து பயிரிடுறாங்களாட்டிருக்கு. அதனுடைய இப்போ பருவமழை தப்பி போயிடுச்சு இல்லைங்க, வெள்ளம் வந்துச்சு ஓகே, பட் பருவமழை ஒழுங்காக பெய்யலை. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய விளைச்சல்லாம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்ஃப்ளேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே FMCG செக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான விஷயம் தான். சுற்றி FMCG போட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க, அவனுக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான். இது FMCG பொறுத்த வரைக்கும் இது பேரிஷான நியூஸ் தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ், பேங்கிங் ரீஃபார்ம்ஸ் பண்ண போகிறாங்களாமா ஒரு கமிட்டியை போட்டு சீக்கிரமாகவே. இது எதுக்காக அப்படின்னா இளம் வயது இன்வெஸ்டர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சில ஆப்ஷன்ஸை வந்து பேங்கிங்கில் வந்து கொண்டு வர போகிறாங்களாமா. என்ன ஒரு 10-20% கொடுத்துருவாங்களா, 10% கொடுத்துருவாங்களா, வாய்ப்பே கிடையாது. மேபி ஒரு 6% 7% மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. ஒரு பேனல் கமிட்டி அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது பாசிட்டிவான விஷயம் தான் பேங்க்குக்கு. இது ஏதாவது ஸ்டாக்கில் செக்டாரில் ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேட்ச் இருக்குன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சண்டே அன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரோல்ஸ் ராய்ஸோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட போகிறாங்க, இன்ஜின் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உடனே மார்கன் ஸ்டான்லி வரான், ரீஐட்ரேட்ஸ் ஆமாம், திருப்பிச்சு நான் சொல்கிறேன், அது பாசிட்டிவான விஷயம். ரிலையன்ஸுக்கு நான் பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்கிறேன். ஒருவேளை எக்ஸிட்டுக்கு பிளான் பண்ணி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட ஸ்டாக்கை தள்ள பார்க்குறானோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு, பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. பட் ஸ்டாக் ப்ரைஸில் இது ரெஃப்ளெக்ட் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஏஜென்சி கொடுக்குற பை ரேட்டிங்லாம் நான் நம்பவே மாட்டேன். அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேனிபுலேட்டிவான மூவாக தான் இருக்கும். இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எக்ஸிட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பைக்கால் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸாக இதை பார்க்குறேன் நான். பொறுத்திருந்து பார்க்கலாங்க இது ஸ்டாக் ப்ரைஸில் எந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா அண்ட் FI டேட்டா பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே பை பண்ணிக்கிட்டு இருந்த FI வந்து நேற்று ஒரு 2600 கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. பட் DIயும் மொத்தத்தனமாக முட்டு கொடுத்து 5000 கோடிக்கு பக்கமாக பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷனுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இதனால் FI வந்து 2600 கோடி செல் பண்ணுது, பியரிஷான விஷயம் தான். இன்றைக்கி வேறு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரிங்க டியூஸ்டே, பார்ப்போம் என்ன போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று அகைன் ஷார்ட் பில்டப் தான் வந்திருக்கு. 1 2 3 4 5 தொடர்ந்து 5 நாள் ஷார்ட் பில்டப். ஆனால் பாருங்கள், சேஞ்ச் இன் ஓப்பன் டெஸ்ட் பெருசாக இல்லவே இல்லை, எல்லாமே கம்மியாக வந்திருக்கு. நேற்று கூட ஷார்ட் பில்டப் தான் வந்துச்சு, ஆனால் சேஞ்ச் இன் ஓப்பன் டெஸ்ட் 0.3% தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் ஃபார்மேஷனுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுது. பட் அசாஃப்னா எல்லாம் பியரிஷாக தான் இருக்குங்க, ஃபியூச்சர் பியரிஷாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸு ட்ரெண்டிங் வே பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடே முடியும் போது பியரிஷாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புல்லிஷாக தான் இருந்துச்சு. சரி, பொசிஷனல் பார்ப்போம். பொசிஷனலும் புல்லிஷாக தான் இருந்துச்சு, முடியும் போது பியரிஷ் ஆயிடுச்சு. அப்போ வந்து EODயில் மார்க்கெட்டில் அந்த 3:15 மேலே ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு சின்ன ஃபால் வந்துச்சு இல்லைங்களா. அப்போ வந்து எல்லோரும் எகிரி குதிச்சு ஓடி போயிருக்காங்க. புல்லிஷாக தான் இருந்தாங்க, பட் அந்த லாஸ்ட்டு செல் ஆஃபில் எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. ஸோ புல்லிஷாகவும் இல்லை, பியரிஷாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு ரிவர்சல் சைன். இதுலேயும் ஒரு ரிவர்சல் சைன் தெரியுதுங்க, ப்ரைஸ்லையும் தெரியுது, எனக்கு ஆப்ஷன்ஸ்லையும் தெரியுது. அது ப்ரைஸில் ரெஃப்ளெக்ட் ஆனால் நான் நம்பிடலாம், ஆப்ஷன் வச்சு ஒரு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸ் மாறும்போது ஆப்ஷன்ஸ்லாம் மாறிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபெண்ட் வைஸ் ஓப்பன் டெஸ்ட்டுங்க. எக்ஸ்பைரி டேனா அது ப்ராப் ட்ரேடர்ஸோட எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கும்போது இவனை என்ன பண்ணியிருக்காங்க, காலை பை பண்ணியிருக்கிறாங்க, புட்டையும் பை பண்ணியிருக்கிறாங்க. 9-22 20-22 சரி 19-22 20-22னா 1% அதிகமாக கால் ஆப்ஷனை பை பண்ணி மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து FI பார்த்திங்கன்னா வழக்கம் போல தான்
காலை செல் பண்ணி புட்டை பை பண்ணி பேரிஷாக இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 67 காலை பை பண்ணி புட்டை செல் பண்ணி புல்லிஷாக இருக்காங்க. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸும் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் இன்னும் புல்லிஷாக தான் இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக இருக்காங்க. அண்ட் எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 10.90 ஷார்ட் பில்டப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90% பக்கமாக இவங்க பேரிஷாக தாங்க இருக்காங்க. இதுதான் வந்து டெரிவேட்டிவ் டேட்டா. அண்ட் இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுதுங்கிறத பார்த்துருவோம். இதை நான் ஓப்பன் பண்ணாமல் விட்டேன், ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேர்ல்டு இண்டிசஸும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. காலையில் எல்லாம் ஃப்ளாட்டாக தான் சுற்றிட்டு இருக்குது. யூஎஸ் யூரோப்பியன் எல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஏஷியா பக்கம் வந்தோன்னா நிக்கி மட்டும் நெகட்டிவாக இருக்கான். ஆஸ்திரேலியா பாசிட்டிவ். சைனா இப்போ 7 மணிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, அவன் ஃப்ளாட்டாக இருக்கான். கொரியா 2.41% பாசிட்டிவ். தைவான் வந்து 0.27% பாசிட்டிவ். எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இந்த கொரியாவை நானும் ஈவினிங் வீடியோவில் அனலைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், மறந்துடுறேங்க. இன்றைக்கி நேரத்துக்கு ஞாபகம் வச்சு அனலைஸ் பண்ணோம். ஏன்னா நாஸ்டாக்கும் கொரியாவுக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து மேலே போயிட்டான், கொரியா மேலே போனானாங்கிறத செக் பண்ணணும். சாயங்காலம் கண்டிப்பாக பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஒரு 60 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க கிஃப்ட் நிஃப்டி. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்துடுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க இன்னும் மார்க்கெட் பொசிஷனலாக என்ன பியரிஷ் ஆகவில்லை, இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு புல்லிஷ் ராலியோட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது. ஃபர்தராக இப்படி போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யுது இன் டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயும் அவன் இருக்கான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிலேருந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பும் அடித்து அவன் மேலே போயிருக்கான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 1 hour அப்படிங்கிறது ரொம்ப 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 க்ரூஷியல். இந்த 1 hourல மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தே ஆகணும். ஏன்னா நேற்றே அவன் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிட்டான். எதுக்காக வந்து கீழே கொண்டு வந்தாங்கிறது நமக்கு தெரில. சிஎஸ் க்ளோசிங்கே ஏன் கீழே வந்துச்சுன்னு தெரில. பட் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிட்டான். லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்தா டிஸ்ட்ரிபியூஷன் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகணுங்க. இன்றைக்கே அதிகபட்சம் நாளைக்குள்ளே அவன் வந்து மேலே போயிடணும். அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வேறு ஃபார்ம் ஆயிரும். அப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப்னு இது ஒரு மிகப்பெரிய பியரிஷான விஷயமா போயிடும். மார்க்கெட்டால் நினச்சாலும் மேலே போக முடியாது. அப்போ இப்போ 300 இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 433. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மூவை வெகு சீக்கிரமாக கொடுத்தா தான் பையர்ஸ் இன்னும் உள்ளே இருக்காங்க, அவன் மேலே போக முடியும் அப்படிங்கிறதே நம்மளால் நம்ப முடியும். இங்கே பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டா ஓவராலுடைய மார்க்கெட்டுடைய கான்டெக்ஸ்டே பியரிஷாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் என்னோடய வியூவை பியரிஷாக மாற்றிடுவேன். இது வராமல் இருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் தான் மேலே போகும் அப்படிங்கிறதுல இருப்பேன். அதை வந்து பையர் செஞ்சு காட்டணும். நேற்று லிக்விடிட்டி ஃபீ படிச்சுட்டாங்க, இன்றைக்கி செய்யணும் அதை வாங்கி. இன்றைக்கி வந்து இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும். 15 minutes ட்ரெண்டு பியரிஷாக தான் இருக்குது. அது எப்போ மாறும் அப்படின்னா இங்கே பாருங்க 385 தாண்டா மாறிடும். 24,385 தாண்டா பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொசிஷனலாக முடியாது, இன்ட்ராடேயில் நம்ம புல்லிஷாக மாறிடலாம். அது வரைக்கும் ட்ரெண்டு பியரிஷ் தான். அதே மாதிரி 1 hour டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது, இங்கே இருக்குது. 24,404 கிட்ட இருக்குது. அப்போது இன்றைக்கி 380 400 இது ரெண்டும் மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஆல்வேஸ் அக்ரெசிவாக தான் இருக்கும். நேற்று போன மாதிரி இன்றைக்கி அவன் போகணும். ஸோ இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தே ஆகணும். அப்படி வரலனா மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம் என்ற முடிவுக்கு நான் வந்து விடுவேன். இன்றைக்கி பையர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்களா, ப்ரைஸை மேலே கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, அப்படி இல்லைனா ஒரு பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை உடைக்கணுங்க. இது வந்து இப்போ ப்ரொடெக்டட் லோவாக ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ப்ரொடெக்டட் லோ, ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சிட்டான். இப்போ ஸ்மார்ட் மணி லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சிட்டான்னா இந்த லோவுக்கு அவன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ போகக்கூடாது. சப்போஸ் அப்படி போயிட்டான்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் வருவதற்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓவரால் ட்ரெண்டே பியரிஷாக மாறுவதற்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. அதுவும் கூட பாருங்கள், கரெக்டாக இந்த 226ங்க அந்த லெவல்லையே வந்திருக்கு. ஸோ 187 கீழே போனால் அவன் வந்து இந்த 4 hourல வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த 187 கீழே போனால் பியரிஷ்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 227 பக்கத்தில் மிக முக்கியமான லோ இருக்குது. ஸோ இதை தாண்டி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சுன்னா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பியரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் தயாராகிடுவான். பட் ஸ்டில் நான் பிலீவ் பண்ணுறேன் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ட்டு. இந்த ப்ரொடெக்டட் லோவும் அவன் பிரேக் பண்ணாத வரைக்கும் அண்ட் ஒரு இன்றைக்கே வெகு சீக்கிரமாக ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷனாக ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா பண்ணுவானா அப்படிங்கிறதுக்கான கேள்வியை மார்க்கெட்டில் இருந்தால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி பண்ணணும் அப்படின்னா 385 அண்ட் ஃபாலோட் பை 400 டெசிசிவாக உடச்சி ஃபேர் வேல்யூ கேப்பை 15 minutes அண்ட் 1 hourலாம் ஃபார்ம் பண்ணணும்.
பண்ணுவானா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்குங்க. நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.